நேர்கள் அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம். விடிந்தால் பிரித்தானியாவில் ஒரு மிகப்பெரிய சர்வஜன வாக்கெடுப்பு இடம்பெறவிருக்கிறது. நீண்ட காலத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்குள் நடக்கிற முதலாவது வாக்கெடுப்பு என்று கூட சொல்லலாம். சில வேளை 70 ஆண்டுகள் 80 ஆண்டுகள் வாழ்கின்ற ஒருவருக்கு வாழ்க்கையில் சில வேளை ஒரு முறைதான் இந்த வாய்ப்பு வரும் என்று சொல்லுகிறார்கள். அதுவும் நாங்கள் வாழ்கிற இந்த பிரித்தானியாவினுடைய தலைவிதியை தீர்மானிக்கிற ஒரு சர்வஜன வாக்கெடுப்பு. பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறுமா இல்லையா? ஆக தமிழர்களும் இதில் பரபரப்பான பல எதிர்பார்ப்புகள், முடிவுகள் எடுக்காத தமிழர்கள், இறுதி நேரத்தில் யாருக்கு வாக்களிப்பது என்று இன்னமும் முடிவுகள் எடுக்காத பல மக்கள் இருக்கின்ற ஒரு சூழலில் இன்றைய பொழுது இந்த உரையாடல் சில தெளிவுகளை கொண்டு வரும் என்கிற நம்பிக்கையோடு இரண்டு தரப்பினையும் கூட்டி வந்திருக்கிறோம். பிரிந்து போக வேண்டும் என்று சொல்கிற கன்சர்வேட்டிவ் கட்சியின் சார்பில் அர்ஜுன சிவானந்தன், இல்லை தொடர்ச்சியாக பிரித்தானியா இருக்க வேண்டும் என்று சொல்கிற தொழிற்கட்சியினுடைய சென்கந்தையா, அதே போன்று இந்த இரண்டு தரப்பிலும் தன்னுடைய வெவ்வேறு காரணங்களை கொண்டிருக்கக்கூடிய ஆய்வாளர் BA காதர் விட்ட இடத்திலிருந்து நான் தொடங்கலாம். நான் கடைசியாக காதர் அவர்கள் உங்களிடம் அந்த விடயத்தை நாங்கள் சொல்லியிருந்தோம். உங்களுடைய பார்வை சொல்லுங்கள். இப்போது இந்த 350 மில்லியன் இமிகிரேஷன், இந்த இரண்டு விடயங்கள் தான் வாதத்தின் பிரதான பொருளாக இருக்கின்றன என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். நீங்கள் அந்த இரண்டோடு உடன்படவில்லை. ஆனால் நீங்கள் அதற்காக நீங்கள் எப்படியான நிலைப்பாட்டில் இருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. இருந்தாலும் உங்களுடைய காரணம் சொல்லுங்கள் மிகச் சுருக்கமாக. இன்னொரு விஷயத்தை நான் ஞாபகப்படுத்தி விட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். இந்த EU உருவான சமயத்திலே அதனுடைய ஃபவுண்டர் மெம்பராக பிரிட்டன் இருக்கவில்லை. அது அந்நியப்பட்டு தான் இருந்தது. பிறகு 2 தடவைகள் அது கெஞ்சி கொண்டு போனது. 1963 ஒரு தடவை, அப்பொழுது டிகோல், பிரான்சில் இருந்த டிகோல் அதனை வீட்டோ செய்தார். நத்திங் மச் UK in the world டுடே என்று சொல்லி அவர் சொன்னார். இன்று உலகத்தில் இவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லி. 2வது தடவை 1967 மீண்டும் ஒரு முறை இவர்கள் விண்ணப்பித்த போது நான் வீட்டோ செய்வேன் என்று அச்சுறுத்தி அவருக்கு இவர்கள் வாபஸ் பெறுவதற்கு காரணமாக இருந்தார். இந்த 1963 இவர்களுக்கு இந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்ட போது பண்ணதிலிருந்து இவர்கள் 5 வருடம் லொபி செய்தார்கள். டிகோல் இருக்க வரைக்கும் எங்களுக்கு அங்கத்துவம் கிடைக்காது, ஆகவே அடுத்து யார் வருவார்கள், அவர்களுக்கு ஃபண்ட் பண்ணினார்கள், அவர்களை ஆதரித்தார்கள். அப்படி இதைவிட பிரான்சிடமிருந்து கொள்ளையடித்த நெப்போலியன் யுத்த காலத்திலும் 2வது உலக மகா யுத்தத்திலும் கொள்ளையடித்த பல பொருட்களை அவர்கள் திருப்பி கொடுத்தார்கள். கொடுத்து அவர்களை தாஜா பண்ணி தான் டிகோல் பதவி இறங்கிய பிறகுதான் இவர்கள் 1973 அங்கத்துவம் பெற்றார்கள். 10 வருடம் கெஞ்சி மன்றாடி லொபி செய்து தான் அவர்கள் அந்த விண்ணப்பத்தை பெற வேண்டி வந்தது. அதே போன்ற ஒரு நிலைமைக்கு இவர்கள் மீண்டும் வரப்போகிறார்கள் என்று தான் நான் நினைக்கிறேன். இந்த முறை வெளியேறினால் மீண்டும் அதன் பிறகு உள்ளே போக முடியாத சூழல் வரும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். ஆம், அதுகொண்டு இப்பொழுது முதலிலே எழுப்பப்பட்ட அந்த இதற்கு என்னிடம் புள்ளிவிவரம் இருக்கிறது. இதன்படி ஒரு வாரத்திற்கு 350 அல்ல 250, இது இப்பொழுது ஏற்றுக்கொள்ளப்பட்டு விட்டது. யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்? இப்போது இவர்கள் கூட மறுதளிக்க முடியாத அளவுக்கு, அதாவது எக்ஸிட் தரப்பில் இருப்பவர்கள் கூட மறுதளிக்க முடியாத அளவுக்கு அந்த வாதம் இன்று நீங்கள் பிபிசி வாதங்களை பார்த்தாலே அது சொல்லப்படுகிறது. இதன்படி இந்த ட்ரெஷரி எஸ்டிமேட்டின் படி ஒரு மாதத்திற்கு 4.4 பில்லியன் இங்கே திரும்பி வருகிறது. இந்த காசு இங்கே திரும்பி வருகிறது. ஆகவே இதை ஒரு பெரிய ஒரு விஷயமாக பேசுவதற்கே அருகதையற்ற ஒரு விஷயம். உண்மையிலே இந்த காசுகள் எங்கே போகின்றன என்ற இந்த பஞ்சத்துக்கெல்லாம் காரணம் என்ன என்ற கேள்வியை நாங்கள் எழுப்பினால் இது ஐரோப்பிய யூனியனிலும் இல்லை, இந்த சந்தா கட்டுவதிலும் இல்லை, இந்த இமிகிரண்ட்லேயும் இல்லை. உண்மையிலே என்ன நடக்கிறது என்றால் இது ஒரு பணக்கார நாடு, தி கிரேட் பிரிட்டன். இந்த பணம் எல்லாம் எங்கே போகிறது? ஃபோர்ப்ஸுடைய அறிக்கையின்படி 142 கோஆபரேட்ஸ்கள்
இந்த பணங்களை உலக மக்களுடைய பணத்தை எல்லாம் கொள்ளையடித்து கொண்டு போய் வரி கொடுக்காமல் மறைவாக ஹெட்ஜ் ஃபண்டாக வைத்திருக்கின்றன. அதுதான் உண்மையான பிரச்சனை. இங்கே இருக்கின்ற பணக்காரர்களை பிடித்து நீங்கள் வரி விதியுங்கள், அந்த பணத்தை எடுத்து பாடசாலை கட்டுங்கள், NHS-ஐ அபிவிருத்தி செய்யுங்கள், இந்த பிரச்சனை தீரும். அப்பாவி இந்த நாட்டுக்கு உழைத்து தருகின்ற உண்மையிலே இவர்களால் எங்களுக்கு பொருளாதார நன்மை தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் குறிப்பிட்டது போல இந்த EUவில் நாங்கள் இருப்பதனால்தான் EU சில நல்ல காரியங்களையும் செய்கின்றன. உதாரணமாக ஹியூமன் ரைட்ஸ் லெஜிஸ்லேஷன். இங்கு பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய இந்த ஹியூமன் ரைட்ஸ் லெஜிஸ்லேஷன் கணக்கு EUவின் இன்ஸ்ட்ரக்ஷன் படி தான் செய்யப்பட்டது. இந்த டோரி பார்ட்டியிலும் கன்சர்வேட்டிவ் பார்ட்டியிலும் ரைட் விங் வலதுசாரிகள் தான் அதனை எதிர்க்கிறார்கள். எனவே தான் அவர்கள் இதை விட்டு பிரிந்தால் வெளியால் வரலாம் என்று குறிப்பிடுகிறார்கள். நான் முதல் குறிப்பிட்டவாறு இங்கு இலங்கை தமிழர்களுக்கு எப்படி பாதிப்பு வரப்போகிறது என்று பார்த்தால் இங்கு இருக்கக்கூடிய அகதிகள் இலகுவாக திருப்பி அது நாங்கள் கண்டிப்பாக பேச முடியும். இலங்கை தமிழர்கள் பற்றி பேசுவதற்கு இடையில் இப்போது நீங்கள் 2 பேர் பேசியிருக்கிறபடினா அர்ஜுன் உங்களுக்கான அந்த சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்ட வேண்டும் என நீங்கள் ஒருவர் மறுபடியில் இருக்கிறீர்கள். இதற்கு பதில் சொல்லுங்க, அதன் பிறகு இலங்கை தமிழர்கள் பற்றி பேசலாம். சொல்லுங்க. Firstly, Mr. Carter's figures are wrong. In 2015, the UK government paid 13 billion to the EU budget. The EU spending on the UK was 4.5 billion. In 2016, we will pay 350 million per week into the EU budget. So these are the facts. Have a look at the treasury numbers. எவ்வளவு காசு திரும்பி வந்தது அர்ச்சனா? 350 சொன்னபடியும் பே பண்றது சரி, ஆனால் மாசம் 4.5 பில்லியன் இன்டைரக்ட்லி டைரக்ட்லி வருதுன்னு சொன்னீங்க இல்லையா? அதான் நீங்க சொன்ன ஃபிகர்ஸ் இல்லையா? நான் சொன்னது 350 கட்டவில்லை. அதாவது 350 கட்டினாலும் ரிபேட்டாக வந்து உண்மையிலே அதை கழித்து கொடுத்தான் இவர்கள் கட்டுகிறார்கள். 250 தான் கட்டப்படுகிறது. ஆனால் அதை விட அதில் கணிசமான தொகை மீண்டும் இங்கே திரும்பி வருகிறது. இந்த விவாதத்தை நாங்கள் விட்டு விடலாம். ஏனென்றால் இது பப்ளிக் டொமைனில் இருக்கிறது என்று புள்ளிவிவரம் அவர்கள் பார்த்துக்கொள்ளலாம். அந்த இடத்தில் உங்களுடைய பதிலை சொல்லுங்கள், நாங்கள் அடுத்த தலைப்புக்கு போகலாம். சொல்லி முடியும். The UK government in 2015 paid 13 billion. Without the rebate, it is obliged to pay 18 billion. Yeah, we got back 4.4 billion. These are the facts. Go to the Treasury and have a look. Okay, these are incontrovertible facts. These are not lies, these are facts. இப்போது நாங்கள் இந்த தமிழர்கள் பற்றிய விடயத்துக்கு வருவோம். நீங்கள் GSP+ பற்றி சொன்னீர்கள், மறுமொழிகள் அர்ஜுன புலிகளை தடை செய்த விவகாரம் சொன்னார். இப்போது நீங்கள் தொட்ட விடயத்துக்கு நான் வருகிறேன். நீங்கள் இலங்கை போன்ற நாடுகளிலிருந்து வந்திருக்கக்கூடிய அகதிகள் இந்த நாடுகளில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஹோம் ஆஃபீஸ் அவர்களுடைய விடயங்களை ரிஜெக்ட் பண்ணுகிற பொழுது, கேஸை ரிஜெக்ட் பண்ணுற பொழுது யூரோப்பியன் ஹியூமன் ரைட்ஸை நோக்கி போகிற ஒரு பாதுகாப்பு இருக்கிறது என்று சொன்னீர்கள் இல்லையா? ஆம், நான் என்ன குறிப்பிடுகின்றேன் என்றால் இங்கு இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய பல நல்ல விடயங்கள், விழுமியமான நல்ல விடயங்கள் யூரோப்பில் இருப்பதால் அவர்களுடைய அந்த அனுசரணைக்குள் வருவதற்காக செய்கின்றார்கள். அவற்றில் ஒன்று இந்த அகதிகளை திருப்பி அனுப்புவது. இந்த யூரோப்பியன் லெஜிஸ்லேஷன் இல்லை என்றால் இதுவரையில் இந்த அரசாங்கம் குறிப்பாக எத்தனையோ தமிழர்களை திருப்பி அனுப்பியிருக்கும். அவர்கள் அனுப்பாமல் இருப்பது அவர்களுக்கு தெரியும், எங்களுக்கு ஒரு ரைட் இருக்கிறது யூரோப்பியன் கோர்ட்டுக்கு போகிறதுக்கண்டு. அதனால் தான் நாங்கள் அதை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. எனவே தான் இந்த நாங்கள் யூரோப்பில் இருப்பதா இல்லையா என்பது தனியாக காசு ஆன விடயம் அல்ல. தேர் ஆர் சோ மெனி அதர் திங்ஸ். நான் முதல் குறிப்பிட்ட மாறு இந்த ஃப்ரீ மூவ்மெண்ட் ஆஃப் பீப்புள் இருக்கிறபடியால் தான் எங்களுடைய மக்கள் இலகுவாக நல்ல காரியத்துக்கோ கெட்ட காரியத்துக்கோ போய் வரத்தக்கதாக இருக்கின்றது. அர்ஜுன் அவர் குறிப்பிட்டார்கள் விசா எடுக்க தேவையில்லை என்று. என்னை பொறுத்தவரையில் நாங்கள் இந்த EUவை விட்டு வெளியேறினால் வெள்ளிக்கிழமையே இந்த பிரதமர் கேமரன் அவர்கள் ரிசைன் பண்ணுவார்கள். அவரை தொடர்ந்து போட்டி போட்டு போரிஸ் ஜான்சன் அவர்கள் வருவார்கள். இந்த ரைட் விங்கிலே இருக்கக்கூடிய இயன் டங்கன் ஸ்மித் போன்றவர்களால் பிரபலமாக இருப்பார்கள். ஈவன் நைஜல் ஃபராஜே வரக்கூடும். அப்போ இந்த பிரித்தானிய அரசாங்கத்தையே நாங்கள் ஒரு வலது, அதாவது எக்ஸ்ட்ரீம் ரைட் விங் ஆக்களுடன் கொடுப்பதற்கு தமிழர்கள் வழிவகுக்க வேண்டுமா என்பதுதான் என்னுடைய முக்கியமான சொல்லுங்கள். அர்ஜுனா, இது மிக முக்கியமான கேள்விகள் நினைக்கிறேன். என்ன சொல்லுங்கள் நீங்கள்? கேபினட் மேசையை சுத்தி டேவிட் கேமரனுக்கு தமிழர்களுக்கு யார் கொடுக்கிறார்கள் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இவர்கள் மூவரும் கொடுக்கிறார்கள். அப்போ இப்படி எக்ஸ்ட்ரீமிசம், ரேசிசம் என்று சொல்வது பிழை. அது ஒன்று. நீங்கள் சொல்லுகிறீர்களா அவர்கள் ரைட் விங் இல்லை என்று? இப்போது அப்படியாக இருந்தால் சின்ன ஒரு கேள்வி. போரிஸ் ஜான்சன் முன்னாள் மேயராக இருந்தவரும்
இந்த கம்பெனியில் முக்கியமான ஒரு லீடை செய்து வருகிற நைஜல் ஃபராஜ் அவர்களை ரைட் விங் இல்லை அல்லது வலதுசாரிகள் இல்லை என்று நீங்கள் சொல்லிவிட முடியுமா என்பதுதான் கேள்வி நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்கீங்க? நைஜல் ஃபராஜ் பழமைவாத கட்சியை சேர்ந்தவர் அல்ல. அவர்களுக்கு வேற சந்தர்ப்பம் இல்லை ஒரு அமைச்சராக. ஆனால் தமிழர்களுக்கு குரல் கொடுக்கும் தெரீசா வில்லியர்ஸ், போரிஸ் ஜான்சன், கிறிஸ் கிரெய்லிங் அவர்கள் பலத்த குரல் கொடுக்கும் கேபினட் மேசையை சுத்தி கொடுக்கும் அமைச்சர்கள் இவர்கள் விலகி செல்ல வேண்டும் என்று சொல்கிறார். ஆனால் என்ன ஒன்று நான் சொல்ல வேண்டும், இது ஒரு முக்கியமான காரியம். இப்போ பிரித்தானியாவுக்கு ஒரு தமிழ் மகன், ஈழத்தமிழ் மகன் இங்கு வர வேண்டும் என்றால் அவர் இப்போ ஒரு அடித்தட்டில் தான் இருக்கிறார்கள். ஏனென்றால் பல்கேரியா, ருமேனியா, கிரீஸ், ஹங்கரி, லாட்வியா, லித்துவேனியா போன்றவர்கள் நேரடியாக இங்கு வரலாம். ஆனால் ஒரு படித்த தமிழ் மகன், கல்வி கற்ற தமிழ் மகன், பல்கலைக்கழகத்திற்கு சென்று டிகிரி எடுத்த தமிழ் மகன் இங்கு வருவதென்றால் மிக கஷ்டமான காரியம். அப்போ விலகி சென்றால் அடித்தட்டில் இருக்காமல் உங்களுக்கு நைஜல் ஃபராஜ் சொல்லி இருக்கின்றாரா? நைஜல் ஃபராஜ் சொல்லி இருக்கின்றாரா நாங்கள் யூரோப்பிலிருந்து வெளியேறினால் அனைத்து தமிழ் மக்களையும் இங்கு உள்ளே விடுவேன் என்று? ஒரு பேலன்ஸ்ட் இமிகிரேஷன் பாலிசியை நாங்கள் உருவாக்கலாம். இமிகிரேஷன் சம்பந்தமாக இந்த இடத்தில் நீங்களும் இமிகிரேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பல வழக்குகளில் இமிகிரேஷன் சம்பந்தமான விவாதம் இன்டர்நெட் ஏற்பட்டதல்ல. இந்த யூரோப்பியன் யூனியன் வந்த பிறகுதான் இந்த இமிகிரேஷனுக்கு எதிரான ஒரு குரல் இங்கு வந்தது என்பது ஒரு அப்பட்டமான ஒரு பொய். ஆக இப்போது நீங்கள் என்ன சொல்ல வருகிற ஒரு முக்கியமான கேள்வி, இப்போ அர்ஜுன சொன்னதில் வரக்கூடிய, இப்போ அர்ஜுன சொல்கிற விடயத்தில் ஐரோப்பாவிலிருந்து வரக்கூடிய இந்த குடிவரவாளர்கள் கட்டுப்படுத்தப்படுகிற பட்சத்தில் காமன்வெல்த் நாடுகளில் இருக்கிறவர்கள் அந்த வேலைகளை செய்வதற்கு இங்கே கூட்டி வரப்படலாம். அவ்வாறு வருகிற பொழுது காமன்வெல்த் நாடுகளில் இருக்கக்கூடிய இலங்கையை சார்ந்தவர்களும் வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது, படித்தவர்கள் பாயிண்ட்ஸ் பேஸ் ஸ்கீம் ஊடாக வந்து சேர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார். இல்லை, அதிலே ஒரு உண்மை இல்லை. என்னெனில் நீங்கள் கடந்த வருடம் இங்கு வந்த ஆக்களை பார்த்தால் ஈவை விட வெளியாலே இருந்து வந்தவர்கள் தான் கூட. அப்போ இந்த அரசாங்கம் இந்த இமிகிரேஷனை டென்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸுக்கு குறைக்க வேண்டுமென்றால் அங்கிருந்து வரவர்கள் இன்னும் குறைக்கப்பட போகின்றார்கள். எனவே தான் இந்த ஈவிலிருந்து விலகுவதன் மூலம் ஏதோ காமன்வெல்த்திலிருந்து ஆக்கள் கூட வருவார்கள் என்பது மூட நம்பிக்கையாகும். இப்போது இது முக்கியமான விடயம், தமிழர்களுக்கு மிக முக்கியமான விடயம். அவர்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்து போவது, இலங்கையிலிருந்து வரக்கூடிய ஆட்கள் இந்த உங்களை பாரு மிகச்சிறந்த மூளைசாலிகள் உலகத்தில் எங்கிருந்தாலும் அவர்களை தேடி பிடித்து இங்கு கொண்டு வருகின்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது தடையின்றி நடக்கிறது. இன்று இந்த இமிகிரன்ஸ்கள் செய்கின்ற வேலைகளை நீங்கள் பார்த்தால் 4D என்று சொல்கிறார்கள். 4 டேஞ்சரஸ் தொழில்கள், ஆபத்தான வேலைகள், அருவருப்பான வேலைகள், இப்படியான வேலைகளைத்தான் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். சாதாரண சந்தைக்கு நீங்கள் போனீர்கள் என்றால் இதனை நீங்கள் பார்க்கலாம். கன்ஸ்ட்ரக்ஷன் என்று கூறக்கூடிய வீடுகள் கட்டுகிற அந்த வேலைகளிலும் எல்லாமே கிளீனிங் ஜாப், இப்படியான வேலைகளுக்கு தான். இதற்கு பாயிண்ட் பேஸ் மூலமாக இவர்கள் எடுக்க போவது. அர்ஜுன் என்ன சொல்லுறது, இது மிக முக்கியமான கருத்து என்று நினைக்கிறேன். இப்போது HSMB என்று ஹைலி ஸ்கில் மைக்ரேஷன் ப்ரோக்ராம் என்று இங்கே ஏற்கனவே ஒன்று இருக்கிறது. இப்போது தற்காலிகமாக நிறுத்தி இருக்கிறார்கள். அது பாயிண்ட்ஸ் பேஸ் சிஸ்டம். அதனூடாக இலங்கை, இந்தியா பல நாடுகளிலிருந்து ஆட்கள் வந்து சேர்ந்தார்கள். ஆகியவையெல்லாம் ஏற்கனவே இருக்கிற ஒரு சூழலில் இந்த அன்ஸ்கில் லேபர் என்று கூறப்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான இந்த மக்களை வராமல் தடுத்து விட்டால் யார் இந்த வேலைகளை செய்வது? இப்போ உங்களுக்கு அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் 5% மேல் இருக்கின்றது. அங்கட டோல் சும்மா இருப்பதற்கு டோல் நாங்கள் கொடுக்கிறோம். பிரித்தானியாவில் டோலில் இருப்பவர்கள் இதை செய்யலாம். நாங்கள் டோலை குறைத்தால் அவர்கள் செய்ய மாட்டார்கள் இல்லையா? அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்ற படியினால் தானே வெளிநாடுகளுக்கு கொண்டு வருகிறார்கள் இல்லையா? இல்லை, அதற்கு நாங்கள் வெல்ஃபேர் சிஸ்டம், டோல் சிஸ்டம் இருக்கின்றது. அதனால்தான் அவர்கள் இப்படி வேலைகள் செய்கிறார்கள் அல்ல. ஆனால் எங்களுக்கு கக்கூஸ் கழுவுறதற்கு நாங்கள் மைக்ரேஷன் மக்களை உள்ளுக்கு விட்டால் எதிர்காலத்தில் எங்கள் பொருளாதாரம் எப்படி இருக்கும்? எங்களுக்கு படித்தவர்கள் தேவை. இவர்கள் சொல்லுகிற படித்தவர்கள் ஏற்கனவே அங்கு ப்ரொவிஷன் இருக்கிறது. எனவேதான் அதை பற்றி கதைப்பதில் பிரயோசனம் இல்லை. சென்னவின் தொகைகள் பிழையாக இருக்கின்றது. போன வருடம் 350,000 3,50,000 பேர் மைக்ரன்ஸ் வந்தார்கள். இதில் ஆக 1 லட்சம் தான் ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருந்து வெளியே இருந்து வந்தவர்கள். மூன்றாவது தமிழர்கள் மிகச் சுருக்கமாக சொல்ல முடியும். அவர்கள் சொல்கிறபடியும் அதிகமான மக்கள் வருகிற பொழுதோ எங்களுடைய பிள்ளைகளுக்கு பாடசாலைகளில் சரியான இடங்கள் கிடைக்காது என்கிறபடி காதர் மாஸ்டர் அவர்கள் வடிவாக விளங்கப்படுத்தி இருந்தார்கள். இந்த பள்ளிக்கூடத்துக்கு இடம் கிடக்காமல் இருப்பது இமிகிரன்ஸ் அல்ல,
இந்த அரசாங்கம் அந்த பாடசாலைகளுக்கு இனஃப் பில்டிங்கை கட்டவில்லை, இனஃப் டீச்சர்ஸை எடுக்கவில்லை. எனவே அவர்கள் அதில் ஃபோக்கஸ் பண்ண வேண்டும். அதைவிட மிக முக்கியமான விடயம் என்னவென்றால், இங்கு நாங்கள் இந்த பிரித்தானியா இருந்து வெளியேறினால் இங்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கின்ற மிக பெரிய சர்வதேச வங்கிகள் இந்த பிரித்தானியை விட்டு ஓவர் த பீரியட் வேறு பாரிஸுக்கோ ஃப்ராங்க்ஃபர்ட்டுக்கோ மூவ் பண்ணும். அங்கு உள்ளவர்கள் மாத்திரம் வேலை இழப்பதல்ல, அதை சுற்றி அதை சர்வீஸ் செய்கின்ற ஐடி கம்பெனிகள் வேலை இழக்கும், எல்லாம் இழக்கும். இந்த எக்கானமி கீழே போகும். அதை எல்லோரும் ஆதரிக்கின்றார்கள். அதாவது 95% எக்கானமிஸ்ட் சொல்லுகின்றார்கள் கட்டாயம் எங்களுடைய எக்கானமி வில் கோ டவுன், ஒரு ரிசெஷன் வேறு இருக்கிறது. 11 நோபல் பிரைஸ் வின்னிங் எக்கானமிஸ்ட் சொல்லுகின்றார்கள் இது பேட் என்று. ரிச்சர்ட் பிரென்சன் அவர்கள் சொல்லுகின்றார்கள், ஃபுட்பாலர்ஸ் சொல்லுகின்றார்கள். எனவே இது ஒரு தெளிவாக தெரிகின்றது நாங்கள் இந்த யூரோப்பில் இருக்க வேண்டும் என்று. நீங்கள் அர்ஜுனா என்ன சொல்கிறீர்கள்? இப்போதும் உங்கள் நிறைவாக சொல்லுங்கள். ஒன்று, ஃபினான்ஷியல் சர்வீஸ் என்று கூடக்கூடியது பிரித்தானியானுடைய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு, அதிலும் சிட்டி ஆஃப் லண்டன் மிக முக்கியமான ஒரு இடம். இப்போது சென் சொல்கிறார் அந்த வங்கிகள் வெளிநாட்டுக்கு சென்றுவிடும் பிரிந்தால், இதனையும் சொல்லி உங்களுடைய நிலைப்பாடை சொல்லுங்கள். சரி, உங்களுக்கு தெரியும், நான் பார்க்லேஸ் வங்கியில் ஒரு டைரக்டராக இருந்தேன். அதோட ஒரு பாண்ட் ட்ரேடராகவும் டெரிவேட்டிவ்ஸ் ட்ரேடராகவும். இப்ப இல்ல தானே அர்ஜுனா? சரி, அவர் சொல்லி முடிக்கிறார். எனக்கு தெரியும் சார், ஏன் லண்டன், why London became the biggest financial center? Because it had significant tax advantages. That is why London became the biggest financial center. The European Union has taken away those tax advantages. We will be in a position to restore those significant tax advantages and make London a bigger financial center. The next point. நீங்கள் சொன்னீங்கள் economist ரிச்சர்ட் பிரான்சன், இவர்களின் பிள்ளைகள் பல கணக்க பணம் கொடுத்து பிரைவேட் பாடசாலைகளுக்கு அனுப்புகிறார்கள். இவர்கள் வந்து பப்ளிக் ஸ்கூல்களுக்கு தங்கள் அல்லாட்டி கிராமர் ஸ்கூல்களுக்கு தங்கள் பிள்ளைகளை அனுப்புவதல்ல. ரிச்சர்ட் பிரான்சன் 50,000 பேரை எம்ப்ளாய் பண்ணி இருக்கிறார். ஆனால் தமிழ் மக்கள் கிராமர் ஸ்கூலுக்கு பிள்ளைகள் அனுப்ப வேண்டும் என்றால் ருமேனியன், பல்கேரியன் போன்றவர்களோடு போட்டி போட்டு தான் அனுப்ப வேண்டும். அவர்களின் தொகை இங்கு குறைக்காவிடில் எங்களுடைய மக்கள் போட்டி போடுகின்ற தகுதி உள்ளவர்கள், ஒதுங்கி போக மாட்டார்கள், அவர்கள் போட்டி போடுவார்கள். அவருக்கு ஒரு சந்தர்ப்பம் சொல்லி முடியுங்க. இரண்டாவதாக மிஸ்டர் காரர் சொன்னார், இது பள்ளிக்கூடங்கள், வைத்தியசாலைகள் கட்டுவது அரசாங்கத்தின் பொறுப்பென்று. ஆனால் அவர் சொல்வதை கேட்டீங்கள் என்றால், the government has a printing press in the Bank of England. You print the pounds and spend it. சரி, you have to collect taxes. You have to collect taxes to spend the money. சரி, ஆகவே காசு இல்லாதே தான் காரணம் என்று சொல்கிறீர்கள். அதற்கு அவர் சொன்னார், நீங்கள் இந்த மிகப்பெரிய வர்த்தக நிறுவனங்கள், மல்டிநேஷனல்ஸிடம் நீங்கள் டேக்ஸ் அடிக்காமல் காசு கொண்டு போவது கொஞ்சம் பொருத்தமா என்கிற ஒரு கேள்வியையும் அவர் கேட்டிருந்தார் இல்லையா? Yes. Okay. Firstly, the UK has one of the best tax systems in the world. That is why we have such a high standard of living. That is why London is the corporate capital in Europe. If we go against that tax system, all those jobs will go away. What makes London the most competitive financial center and the corporate center is the tax advantages these people get. நீங்கள் தமிழ் மக்களே, நீங்கள் நன்றாக யோசித்து வாக்கை அளியுங்கள். மற்றவர்கள் கூறுவது கேட்காமல் நீங்களே உங்களுக்கு எந்த சூழ்நிலை நலனை தரும் என்று யோசித்து வாக்களியுங்கள். பள்ளிக்கூடங்களில் இடம் வேணுமா, அல்லது வைத்தியசாலைகளில் நோய் வரும் போது அங்கு சென்று ஒரு ஓடில் கட்டில் வேணுமா, அல்லது ஒரு கவுன்சில் ஹவுஸ் வேணுமா என்று நல்லாக யோசித்து உங்கள் வாக்கை போடுங்கள். பணக்காரர் சொல்றபடி, பில்லியனர் சொல்றபடி அதை கேட்டு வாக்கை போட வேண்டாம். உங்களுக்கு எதை நன்மை தரும் என்று யோசித்து வாக்கை போடுங்கள். ஒரு சிக்கலான வாதம். நன்றி அர்ஜுன. மிக சுருக்கமாக காதல் இவர் இப்போ நீங்கள் சொல்கிற இப்போதைய கேள்விகள் அடிப்படையில் ஒருவர் சிந்திக்க முடியுமான்னு தெரியவில்லை. அது மிகவும் வேறு ஒரு விவாதத்தில் கொண்டு போட்டு மிகச் சுருக்கம் காதல் நிறைவாக சொல்லுங்கள். மிகச் சுருக்கம். இதிலிருந்து வெளியேறுவதற்கு சொல்லப்படுகின்ற எந்த காரணமே வலுவானவை அல்ல. அதில் பிரதானமாக சொல்லப்படுவது இமிகிரேஷன். அதிலே ஒரு பச்சை இனவாதம் இருக்கிறது. இப்பொழுது EU இமிகிரண்ட்களை பற்றி சொன்னது தான் 2005க்கு முன்னர் எங்களை பற்றி சொல்லப்பட்டது. இவர்கள் வெளியேறப்பட்டால் அடுத்த அடி எங்களுக்கு தான். இதை நாங்கள் இந்த பிரச்சனையை வைத்துக்கொண்டு தான் காலத்தை ஓட்டப் போகிறார்கள். ஆனாலும் கூட இது
எல்லைகளை உடைத்துக்கொண்டு ஒரு பெரிய சந்தையை திறந்து விட்டிருக்கிறது. மனித குலத்தை பிரிக்கின்ற இனம், மதம், மொழியைப் போலவே அரசும் ஒன்று. இந்த அரசின் எல்லைகள் திறந்து விடப்படுவதும் அந்த மக்கள் நெருங்கி வருவதும் ஒரு முன்னேற்றகரமான ஒரு காரியம். அந்த வகையிலே இவர்கள் ஒன்றுபட முடியுமானால், ஆளும் வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் ஒன்றுபட முடியுமானால், இதில் இருக்கின்ற மக்களும் தங்களுடைய உரிமைக்காக ஒன்றுபட முடியும். அதற்கான சாத்தியத்தை இந்த எல்லைகள் திறந்து விடுவதன் மூலம் இன்னும் அதிகரிக்கிறது. அந்த ஒரு காரணத்திற்காக நாங்கள் இந்த ஐக்கிய ராஜ்யத்திலிருந்து இந்த ஐரோப்பாவிலிருந்து வெளியேறக்கூடாது என்பதும், அதிலிருந்து வெளியேற வேண்டும் என்று சொல்லப்படுகின்ற காரணங்கள் அவ்வளவுமே 2 வலுவான காரணங்கள். ஒன்று இமிகிரன்ஸ். இந்த பிரச்சனை இன்று அல்ல, என்றோ இருந்து வந்தது. இன்று இன்னொரு பச்சை இனவாதத்தின் வடிவத்தில் வருகிறது. அதற்கு நாங்கள் பலியாகக்கூடாது. இரண்டாவது, இந்த 350 என்று சொல்லப்படுகின்ற காசு உண்மையிலே 250 தான். அதை இவ்வளவு சொன்னாலும் சரி, அதனால் எங்களுடைய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டது என்பது ஒரு அப்பட்டமான பொய். ஆகவே இந்த காரணங்களுக்காக நாங்கள் பிரிந்து செல்லக்கூடாது என்று வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்கிறீர்கள். ஆக அந்த இடத்தில் நிகழ்ச்சி நிறைவு கொண்டுள்ள ஒரு சில வார்த்தைகள். அன்பான நேயர்களே, இது ஒரு முக்கியமான காலகட்டம். தமிழ் மக்கள் தமது வடிவாக இதை அலசி ஆராய்ந்து ஒரு முடிவு எடுக்க வேண்டும். அதற்கு உதாரணமாக நான் குறிப்பிடுகிறேன், உலகத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான அரசியல்வாதிகள், பிரசிடென்ட் ஒபாமா சரி, இந்தியன் பிரைம் மினிஸ்டர் சரி, சைனீஸ் பிரைம் மினிஸ்டர், அனைத்து நாட்டு பிரைம் மினிஸ்டர்ஸ், பிரசிடென்ட்ஸ் எல்லோரும் சொல்லுகிறார்கள் நாங்கள் இருக்க வேண்டும் என்று. நாங்கள் வெளியேற வேண்டும் என்று கூறுபவர்கள் யார் என்றால், ஒன்று டொனால்ட் ட்ரம்ப், அதாவது இனவாதத்தை அமெரிக்காவில் கிளப்பும் அவர். அடுத்தது மெரின் லீ பென் என்று பிரான்சிலே இருக்கக்கூடிய வலதுசாரி கட்சி. அடுத்தது பிரசிடென்ட் புட்டின். எனவே நீங்கள் அவர்களுடைய சொல்லை கேட்கப் போகிறீர்களா, அல்லது இந்த பிரித்தானியாவில் இருக்கக்கூடிய மதிக்கக்கூடிய இக்கனாமிஸ்டும் பெரிய பிஸ்னஸ் ஆக்களும் குறிப்பிடுகிறார்கள் நாங்கள் இருக்க வேண்டும், இல்லாமல் போனால் எங்களுக்கு கஷ்டம் என்று. எனவே அனைத்து தமிழர்களும் ஒன்று கூடி இந்த பிரித்தானியா EUவில் இருக்க வேண்டும் என்று, அதாவது ஸ்டே இன் என்று வாக்களியுங்கள் என்று தயவாக கேட்கின்றேன். இந்த யூரோப்பிலும் ஆஸ்திரேலியாவிலும் நியூசிலாண்டும் பல நாடுகளிலும் இந்த தொலைக்காட்சியை பார்க்கின்றீர்கள். நீங்கள் உங்களுடைய உறவினர் ஃப்ரெண்ட்ஸுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு அவர்களை இன்னுக்கு வாக்களிக்குமாறும், அப்பொழுதுதான் ஒரு சுமூகமான நிலை தோன்றும் என்பதை வலியுறுத்துவீர்கள் என்று அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். உண்மையில் அந்த தகவல்களோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வருகிறோம். முடிந்தால் வாக்களிப்பது. ஆகவே நீங்கள் எந்த பகுதிக்கு வாக்கெடுக்கப் போகின்றீர்கள் என்பது உங்களுடைய முடிவு. பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்தில் இருக்குமா இல்லையா என்பது உங்களுடைய கைகளில் நாளை இடப்போகின்ற உங்களுடைய புள்ளலிகளில் தங்கியிருக்கிறது. அந்த புள்ளடிகள் ஒரு திறந்த ஒரு நல்லதொரு எதிர்காலத்தை உருவாக்கும் என்கிற ஒரு நம்பிக்கையோடு நிகழ்ச்சியில் இணைந்து கொண்டு அர்ஜுன சிவானந்தன் உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. அதே போன்று ஆய்வாளர் BA காதர் உங்களுக்கும், சென்கந்தையா உங்களுக்கும் நன்றி. நிகழ்ச்சியில் தொழில்நுட்ப தயாரிப்பில் உதவிய தோழன் முத்துராமன் உங்களுக்கும் எங்களுடைய நன்றி. மீண்டும் ஒரு நாளில் சந்திக்கலாம் நேயர்கள். அதுவரை நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறும் நான் தினேஷ்குமார். நன்றி, வணக்கம்.